ஆரியை நம்பி எதுக்கு இவ்வளவு காசு போட்டு படம் எடுக்கிறீங்க? அவர் வந்து பிக் பாஸ் போயிருக்காரு, அவர் ஆல்ரெடி படம் பண்ணி அவர் பல வருஷம் ஆச்சு. அவர் தேட்டருக்கு வந்து அவருக்கு என்ன பிசினஸ் இருக்கு, என்ன பெரிய குறை மண்டை குழம்பு போய் தர்றாங்க. எனக்கு எவ்வளவு பிசினஸ் இருக்குன்னு யாருக்குமே தெரியல, எனக்குமே தெரியல. அதாவது ஓடலைன்னு சொல்லி ஒரு நம்பரை சொல்லலாம், ஓடி இருந்தா ஓடி இருக்குன்னு சொல்லி ஒரு நம்பரை சொல்லலாம். ரெண்டுமே சொல்ல முடியாத ஒரு நம்பர் இருக்கும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம், டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட அவர் வந்து பேசியிருந்தாரு. அவர் சொன்ன விஷயம், சார் இந்த பக்கம் மைனஸ்லயும் இல்லை, இந்த பக்கம் பிளஸ்லயும் இல்லை, நான் சேஃபா இருக்கேன் சார். ஏன்னா ஜீரோக்கு பக்கத்துல எத்தனை நம்பர் வேணா போடலாம் சார், ஆனா மைனஸ்ல போயிட்டா தான் திருப்பி எடுத்துட்டு வர்றது கஷ்டம் சார். யாருக்கும் அறிமுகம் இல்லாத ஒரு முகத்தை நான் எடுத்துட்டு வரல. நான் எப்படி நீங்க நெடுஞ்சாலை ஒரு படம் உங்களுக்கு பெரிய வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்துச்சு, எப்படி மாயா உங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை ஏற்படுத்தி கொடுத்துச்சு, அப்புறம் நாகேஸ்வரியம், ஒவ்வொரு படங்களும் ஒவ்வொரு அங்கீகாரத்தை ஏற்படுத்தி கொடுக்குதோ, இன்றைக்கு வெற்றி அடைஞ்ச ஹீரோக்கள் நிறைய பேர் இருக்காங்க, பிசினஸ் உள்ள ஹீரோக்கள். அவர் சொன்ன விஷயம், அவர்கிட்ட சொன்ன விஷயம், வெற்றி அடைஞ்ச ஹீரோக்கள் பல பேர் இருக்காங்க. இன்னொன்னா பேசும்போது நிறைய சிக்கல்களை தாண்டி எனக்கு தெரிஞ்சு வடிவேல் சொல்ற டைலாக் மாதிரி எவ்வளவு அடிச்சாலும் தாங்கக்கூடிய ஒரு ப்ரொடியூசரா மாறிட்டாரு. குனிகிறாரு, அடி இந்த பக்கம் அடிங்கடா, அந்த பக்கம் அடிங்கடா, இப்படி கேக்குறீங்களா அப்படின்னு ஆள் டைரக்டாரு. ஸோ ஏன்னா அவருக்கு இங்க தெரியல, முன்னாடி சொல்லும் போது அதுக்கு வந்து அவருக்கு ஃபர்ஸ்ட் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. சார் இங்க ஒரு இடத்துல பிசினஸ் பேசும்போது கரெக்டா ஒரு கைட்லைன்ல போலன்னா சுத்திடும் சார் அப்படிங்கும்போது, இப்ப அவர் நிறைய பேர் சுத்தல விடுறாங்க. இப்ப கொஞ்சம் ட்ரெயின் ஆயிட்டா அவரை எல்லாத்தையும் சுத்தல விடுறாரு. இவ்வளவுதானே படம், வாங்க 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 பாத்துக்கலாம் அப்படின்ட்டு.